அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மகள் கொடுத்த வரதட்சணை புகார். கணவர் தரப்பு காவல் நிலையத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வரதட்சணை புகார் தொடர்பாக பல்ராம் சிங் தரப்பு விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மகள் கணவர் பல்ராம் சிங் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். வரதட்சணை புகார் தொடர்பாக பல்ராம் சிங் தரப்பு விளக்கம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமா சண்முகவேல், உலக புகழ்பெற்ற நெல்லை டவுன் இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மகள் ஸ்ரீ கனிஷ்காவுக்கும் கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரத்தைச் சேர்ந்த பல்ராம் சிங்கிற்கும் கடந்த பிப்ரவரி மாதம் நெல்லையில் திருமணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கனிஷ்காவிடம் இருட்டுக்கடை அல்வாவை எழுதி தரும்படி அவரது கணவரின் தந்தை யுவராஜ் சிங் ஆகிய இருவரும் கேட்டு தொந்தரவு செய்யப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷத்தை சந்தித்து தங்களுடைய புகார் மனுவை கொடுத்து இந்த புகார் மனுக்கு தொடர்பாக திருநெல்வேலி மாநகர அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்த ஆணையாளர் உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அனைத்து ஆய்வாளர் கோமதி விசாரணை துவங்கினார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மனுதாரர் ஸ்ரீ கனிஷ்கா நேரடியாக ஆஜராகி தன்னுடைய மனு தொடர்பான விசாரணையை நடத்தப்பட்டது. இதில் அவர் நடந்த விவரங்கள் அனைத்தையும் காவல் நிலைய ஆய்வாளர் கோமதி அளித்திருந்தார். அப்போது அவர் அளித்த அனைத்துமே தங்களுடைய வாக்குமூலமாக பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் உள்ள ஆர்எஸ் புரம் பகுதியைச் சேர்ந்த பல்ராம் சிங் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி அவருக்கு ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சமன் என்பது அனுப்பப்பட்டது. அதன்படி அவர் இன்று காலை 10:30 மணிக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தை அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவர் காவல் நிலையத்தில் இருந்த போதிலும் மனுதாரரின் வழக்கறிஞர் நேரடியாக எஸ்ஐடி தலைமையிலான வழக்கறிஞர் நேரடியாக ஆஜராகி தங்களுடைய ஏன் இன்னும் ஆஜராகவே அது தொடர்பாக தகவலை தங்கள் காவல் நிலையத்தில் கேட்டிருந்தனர். இந்த நிலையில் சற்று முன் அந்த எதிரி மனுதாரரான அவருடைய வழக்கறிஞர் கரும்பன் என்பவர் நேரடியாக அவர் அனுப்பிய கடிதத்தை அந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். அந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தகவல் தொழில் விஷயமாக இன்று ஒரு கூட்டம் கோயம்புத்தூரில் நடைபெற இருப்பதால் தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதன் காரணமாக நான் இன்று இந்த தங்களுடைய விசாரணைக்காக தங்களுடைய பங்கேற்க முடியவில்லை. ஆகவே 10 நாட்களுக்குள் நான் காவல் நிலையத்தில் ஆஜராகி தங்களுடைய கேட்கக்கூடிய தன்னுடைய விளக்கத்தை வழங்குவதற்காக தனக்கான நாட்களை ஒதுக்கப்பட வேண்டும் என தெரிவித்து தங்களுடைய அந்த மனுவை காவல் நிலைய ஆய்வாளர் கோமதியிடம் வழங்கியுள்ளார். தொடர்ந்து இது தொடர்பாக வருகின்ற 10 தினங்களுக்குள் நேரடியாக ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தை முழுமையாக தன்னுடைய கட்சிக்காரர் வழங்குவார் எனவும் அவருடைய வழக்கறிஞர் கரும்பன் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இரு தரப்போட வழக்கறிஞர்களும் அந்த பக்கத்தில் அந்த காவல் நிலையத்தில் குவிந்துள்ளார்கள். இதன் பிறகு அடுத்த கட்டமாக மேலும் அவருக்கு சமன் அனுப்ப போவதில்லை எனவும் காவல்துறை வட்டாரங்கள் என்பது தெரிவித்துள்ளது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே 10 நாட்களுக்குள் நேரடியாக காவல் நிலையத்தில் தங்களுடைய ஆஜராவதற்காக சம்மதம் தெரிவித்ததால் 10 நாட்களுக்குள் என இன்று கரெக்டாக 21ஆம் தேதியிலிருந்து வருகின்ற இந்த மாதத்துக்குள் அவர் நேரடியாக ஆஜராக கூடும் எனவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.